ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யா வியூஸ். ரொம்ப வருஷம் கழித்து ஆற்று திருவிழாவுக்கு போகிற ஒரு சான்ஸ் கிடச்சிருந்தது. நான் போயிருந்த இடம் கன்றக்கோட்டையில் இருக்கிற ஆறு தான். அந்த ஆற்று திருவிழா எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். பொங்கல் முடிஞ்சாவே மாட்டு பொங்கல், கரிநாள், இந்த மாதிரி நிறைய திருவிழாக்கள் நம்ம பார்த்துருப்போம். இது எங்கள் ஊர் சைடில் நடக்கிற ரொம்ப ஃபேமஸான திருவிழா. இது பேர் ஆற்று திருவிழா தான். கன்றக்கோட்டை பிரிட்ஜ் மேலேருந்து பார்த்தா ஃபுல் ஆறும் தெரியும். பார்த்தீங்கன்னா எவ்வளவு கூட்டம் இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியுது. பட் தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. சின்ன வயசுலலாம் எங்கள் ஸ்கூல்லலாம் லீவ் விட்டுருவாங்க ஆற்று திருவிழானா. அப்படி இல்லைன்னா அரை நாள் தான் ஸ்கூல் வைப்பாங்க. ஏன்னா மொத்தமாக எல்லா கிராமங்களும் திருவிழாவாக இங்கே கொண்டாடுவாங்க. ஆற்று திருவிழா அப்போ பக்கம் அக்கத்தில் இருக்க எல்லா கிராம மக்களும் ஒன்றா சேர்ந்து அவங்க ஃபேமிலியோடு கட்டுசோறு கட்டிட்டு அந்த திருவிழாவெல்லாம் பார்த்துட்டு அங்கே இருக்க ரைடெல்லாம் விளையாடிட்டு என்னென்ன சாமான்கள்லாம் வேணுமோ வாங்கிட்டு அப்படியே அங்கே மற்ற ஊர்லேருந்து சாமியும் கூட்டிகிட்டு ஆற்றுல நிறுத்தி வச்சு பூஜையெல்லாம் நடக்கும். இதையெல்லாம் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு அவங்க எடுத்துகிட்டு வந்த கட்டுசோறெல்லாம் சாப்பிட்டுட்டு போகிறது ஒரு அலாதியான சந்தோஷம். இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஆற்று திருவிழா சின்ன வயசில். கூட்டம்னு பார்த்தோம்னா சரியான கூட்டம் இருந்தது. இப்போ நம்ம ஃபுல்லாக உள்ளே போய் சுற்றி பார்க்கலாம் வாங்க. சும்மா மேலே தாளத்தோட ஒரு ஊர் மக்களுமே அவங்க ஊர்லேருந்து இருக்கிற சாமியை அலங்காரம் செஞ்சு எடுத்துகிட்டு வர காட்சி எல்லாத்தையுமே நம்மளால் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் சைடில் சின்ன 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 கடைகள் எல்லாமே போட்டிருந்தாங்க. அதுவும் பார்க்க நல்லா இருந்தது. இந்த திருவிழாவோட ஃபேமஸே இன்னொன்றுன்னு பார்த்தீங்கன்னா
பனங்கிழங்கு, அதுக்கப்புறம் இங்கே கிடைக்கிற சிறுவள்ளிக்கிழங்கு தான். சிறுவள்ளிக்கிழங்கு இந்த திருவிழாவில் மட்டும்தான் கிடைக்கும். இதை எல்லாரும் வாங்கிட்டு போய் வீட்டில் சமைச்சு சாப்பிடுவாங்க. நானும் செஞ்சுருக்கேன். சூப்பராக இருக்கும் சிறுவள்ளிக்கிழங்கு. குழந்தைங்க பெரியவங்களுக்கு ஃபன் கேம்ஸ், அப்புறம் ரைடிங் கேம்ஸ் எல்லாமே இருந்தது.
காப்பாற்ற வேண்டியதும் நாம தாங்க. அதோட இந்த வீடியோ நான் பேசி முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.